இந்த முறை ஐமுனையாக போட்டி இருக்கும்போது பாஜக தான் வெற்றி பெறுவதற்கான என்ன மாதிரி முன்னெடுப்பது வந்து தற்போது இருந்தது? ஏன்னா விஜய் இந்த வாட்டி களத்தில் இருக்காரு. ஸோ அதனால் அவரை ஏற்கனவே எந்த கட்சி ஆதரிச்சது? அவர் எங்கள் கட்சியில் சேருவார்னு சொன்னது சீமான். அதனால் சீமான் வாங்கின ஓட்டுலேயே அதுவும் சேர்ந்துருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சீமான் கிளைம் பண்ணார், அதை விஜய் அவர்கள் தேர்தல் முடிகிற வரை மறுக்கலை, அப்புறம்தான் மறுத்திருக்கார். அதனால் என்னை பொறுத்தவரை இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் இல்லாத, அவர்கள் வேண்டாம் மூன்றாவது மாற்று நமக்கு வேணும்னு நினைக்கக்கூடிய வாக்காளர்கள் 20% பேருக்கு மேலே இருக்காங்க. அதோடு மட்டுமல்ல, நம்மோட முந்தைய அனுபவத்தில் கட்சிக்கு எங்கெல்லாம் கட்டமைப்பு இருக்கிறதோ அங்கே நம்மளால் நல்ல ஓட்டுகள் வாங்க முடிஞ்சிருக்கு. ஆகவே இந்த முறை உறுப்பினர் சேர்ப்பு இயக்கத்தை பயன்படுத்தி எல்லா பூத்துகளிலும் கட்டமைப்பை உருவாக்குவதற்கு பூத்து கமிட்டிகள் அமைக்கிறதுக்கான பணி மேற்கொள்ளப்பட்டு நடந்து வருகிறது. அதனால் ஒரு பெரிய அளவில் ஒன்றுனா ஒரு சிம்பிள் அரித்மெட்டிக், நம்ம என்டிஏக்கு 18.1% ஓட்டு ஏற்கனவே கிடச்சிருக்கு. ஓட்டு போட்ட ஒத்தத்தரும் இன்னொரு ஓட்டு சேர்த்தா 36%க்கு மேலே ஆட்சி. ஆகவே அதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கோம். நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து திமுகவும் விசிகாவும் நான் கூட்டணியிலே இருந்தாலும் திருமாவளவன் தொடர்ந்து இந்த மது ஒழிப்புல வந்து ரொம்ப வீரியமாக இருக்காரு. அதுவும் முன்ன வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மது ஒழிப்பு ரொம்ப மும்மரமாக இருக்காரு. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாநில அரசு குற்றம் சொன்ன இப்போ வந்து மத்திய அரசு இதை மூடுறதுனால முழுமையான முயற்சி எடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி விடுதலை சிறுத்தைகளோட பாஸ்டர் இது ஏதோ பேரம் பேசுவதற்கு அதிக சீட்டு வாங்குவதற்கான முன்னெடுப்பு அப்படி தான் தெரியுது. ஏனென்றால் சகோதரி கனிமொழி என்ன சொன்னாங்க? 16 தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே அதிகமான இளம் விதவைகள் இருக்காங்க. அதனால் நாங்கள் வந்தால் கையெழுத்து எத்தனை போடுவாங்கன்னு தெரியல, கையெழுத்தே டாஸ்மாக் ஒழிக்கிறதுன்னு சொன்னாங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் செய்தி வந்து கொண்டு இருக்கும் பொழுதே சாராய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் இந்த ஆண்டு 1700 கோடி ரூபாய் அதிகமாக சாராய வருவாய் வந்திருக்குன்னு பேசியிருக்கார். அந்த அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் அக்டோபர் 2ஆம் தேதி மாநாட்டில் உட்காராங்கன்னா உட்காருவார்கள்னு சொன்னால் யாரை ஏமாத்தங்கிறேன்னா, இட் இஸ் டு சீட் தி தமிழ்நாடு பப்ளிக். யார் தாய்மார்கள் யாரும் விரும்பலை டாஸ்மாகை, அவங்கள ஏமாத்துறதுக்கான முயற்சி. இல்லைன்னா அவர் முதல்ல என்ன சொன்னார்? அதிமுகவை கூப்பிடுவேன், காங்கிரஸை கூப்பிடுவேன் எல்லாரையும். இப்போ என்ன சொல்கிறார்? உள்ள ரூமுக்குள்ளே போகும்போது சிறுத்தையாக போயிட்டு வெளியில் வரத்த பூனையாக வந்தாரா வந்து இப்போ என்ன சொல்கிறார்? நான் யாரையும் கூப்பிட மாட்டேன், யார் வேணால் வரலாம். ஆகவே அக்டோபர் 2 நடக்கிற மாநாடு என்ன தெரியுமா? மது உற்பத்தியாளர்கள், மது விற்பனையாளர்கள், நம்ம நண்பர் முத்துசாமி அவர்கள் கோச்சிக்கக்கூடாது, அதனால் மது பிரியர்கள், இவங்க மாநாடு. அது மக்களை ஏமாற்ற நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஷேடோ பாக்ஸிங் நடந்து கொண்டு இருக்குது. என்ன இதில் நம்ம பெருசாக கருத்து சொல்லவே ஒன்றும் இல்லை. அவர்களோட நிழல் யுத்தம் நடக்கிறது நடக்கட்டும். சார், அப்புறம் திருப்பதி லட்டு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் கேட்டதுன்னு சொல்லிட்டு கார்த்தி மன்னிப்பு கேட்டார்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. இருந்தாலும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இதே ஆந்திரா மாநிலத்தில் மட்டும்தான் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு யார் சொல்கிறது? பேச்சு இந்த மாதிரி போக்கு வருது. பாருங்கள், இந்த திராவிடியன் ஸ்டாக்கோட மூலம் அறிந்தவன் நான். நீங்கள் இவங்க ஆரம்பத்தில் ஈவேரா அவர்கள், அண்ணாதுரை அவர்கள், இவங்கெல்லாம் ஒரு சாம்பிளுக்கு மூட நம்பிக்கைன்னு கிறிஸ்தவ மதத்தை பற்றி, இஸ்லாமை பற்றி பேசினாங்க. மறுநாள் அவங்கெல்லாம் டாயின உடனே நாங்கள் இனிமேல் பேச மாட்டோன்ட்டு ஹிந்து மதத்தை மட்டும் பரிகாசம் செய்கின்ற விதத்தில் நடந்துக்கிறாங்க. ஹிந்துக்கள் மிரட்டினா அவங்க இதுவும் படுத்துருவாங்க. அதனால் ஹிந்துக்கள் எப்படி மிரட்டுறது? வாக்குகள் மூலமாக.
இந்து மத உணர்வுகளை மதிக்காத திராவிடியன் ஸ்டாக் கும்பலுக்கு வாக்களிக்க மாட்டோம்னு இந்துக்கள் ஒரு தேர்தலில் முடிவு பண்ணிட்டாங்கன்னு வைங்க, எல்லாரும் மாரியம்மன் கோவிலுக்கு பால் குடம் எடுப்பாங்க, முருகனுக்கு காவடி எடுப்பாங்க. ஏன்னா அரசியலில் ஓட்டு வேணும் சார். அதனால் ஹிந்துக்கள் தான் இதை புரிந்து கொண்டு செயல்படணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. இப்போ ஒரு இப்போ உதயநிதி வந்து துணை முதல்வர் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரங்கிட்ட ரொம்ப மிகப்பெரிய ஒரு குரல் இருந்திருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் என்ன பதில் கொடுத்துருக்காருன்னா, அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் ஆனால் ஏமாற்றம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த அமைச்சரவையில் வந்து விசிகாவுக்கு ஏதேனும் அமைச்சர் பதவி கொடுத்தா பாஜகவுக்கு ஆரோக்கியமா சார்? இங்கே பாருங்கள், அவங்க கூட்டணி விஷயம் நான் ஏன் ஆதரிக்கணும் எதுக்கணும்? ஒன்று, பிஜேபியோட ஹானஸ்ட் கூட்டணி விஷயங்களை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ திருமாவளவன் போஸ்டரை போட்டு ஓட்டு கேட்பேன், ஆனால் திருமாவளவனை உள்ளுக்குள்ளேயே நுழைய விட மாட்டேன், மந்திரி சபையில் தப்பாக நினைக்கக்கூடாது, நுழைய விட மாட்டேன்னு பேசினா அது டிஸ்ஆனஸ்டி. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு 2014-19 முழு பெரும்பான்மை இருந்தது. இருந்தாலும் கூட்டணி கட்சிகளை 2 சீட் இருக்கிற அப்னாதல் எங்கள் மினிஸ்ட்ரியில் இருக்காங்க யூபியிலேருந்து. அதனால் நாம் கூட்டணியில் நேர்மையாக நடந்துக்கிறவங்க. திமுகட்ட அது நேர்மை எப்போவுமே இருந்ததில்லை. 2006 96 சீட்டு தான் ஜெயித்தாங்க. இருந்தாலும் கூட்டணி கட்சிகளை மந்திரி சபைக்குள்ளே நுழைய விடலை. அதனால் அவங்க அந்த மாதிரி இருக்கிறதுல ஏதாவது மாற்றம் அவர்களுக்குள்ளே வந்தால் அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் உதயநிதிக்கு நீங்கள் லேபிள் என்ன வேணால் மாற்றுங்க. அது விளையாட்டு மந்திரி சொல்லுங்கள், விளையாட்டா மந்திரியாக இருக்கார் சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லுங்கள். அவர் கண்டென்ட் என்ன? 100% ஹிந்து விரோதி. சனாதன ஹிந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு போல் அழிப்பேன்னு சொன்ன ஒரு ஹிந்து விரோதிக்கு லேபிள் என்னவாக இருந்தால் என்னங்கிறேன்னா, யூ கால் ஹிம் எனி திங், இஸ் அன் ஆன்டி ஹிந்து. அதனால் அதை நாம் மக்கள்கிட்ட எடுத்து சொன்னால் போதுமானது. நன்றி. ஒரே ஒரு கொஸ்டின் சார், இதுதான். இப்போ 2026 தேர்தலில் விஜய் கை காட்டக்கூடியவர் தான் முதல்வராக அமர முடியும்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்லாம் பேசப்படுறது. ஏன்னா இப்போ ஐமுனை போட்டினா விஜய்க்குன்னு ஒரு மாசு இருக்குது. ஸோ அவர் கை காட்டக்கூடியவர் தான் முதல்வராக அமர்வாருன்னு இருக்கு. ஸோ விஜய் கூட அழைத்தால் பிஜேபி கூட்டணி வைக்க நான் யாரையும் குறைத்து மதிப்பிட விரும்பலை. ஆனால் நீங்கள் சித்தாந்த ரீதியாக பார்த்தா விஜயோட சித்தாந்தம் என்னவா இருக்குது? கிளிப்பிள்ளை போல் திராவிடியன் ஸ்டாக்குடைய கூற்றுகளை திரும்ப திரும்ப இவர் பேசிகிட்டு இருக்கார். அது வந்து நீட்டாக இருக்கலாம், அல்லது கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு வரணுங்கிற கோரிக்கையாக இருக்கலாம். அதானே இருக்குது. அப்போது அவர்களுடைய வாக்குகளைத்தான் தமிழக வெற்றி கழகமா தாவேகா அது பிரிக்கும். அதனால தான் கள்ளக்குறிச்சி மாநாட்டுக்கே இவ்வளவு இடைஞ்சல் திமுக கொடுக்குது. காரணம் என்ன? ஹீ வில் டிவைட் டிஎம்கே ஓட்ஸ். அதனால் நேஷ்னலிஸ்ட் ஓட்டு பேங்கை ஸ்ட்ரெங்தன் பண்ணுற வேலையில் நம்ம இருக்கோம். மற்ற கூட்டணிகள் பற்றி நான் பேசுகிறதுக்கு தயாரில்லை. நன்றி.